ஓம் சாந்தி. நாம் பிரயாணியாக இருக்கும் ஆத்மா. நாம் சுயமாற்றம் செய்யக்கூடிய ஆத்மா. நாம் உண்மையான கர்மயோகி ஆத்மா. தண்டனை அனுபவிக்கும்படியாக மாயைக்கு வசப்பட்டு தலைகீழான கர்மம் எதுவும் செய்துவிடாதபடி எப்போதும் நாம் கவனமாக இருக்கின்றோம். நம்மிடத்தில் தூய்மையின் தாரணை இருப்பதால் தந்தையின் பார்வையில் புத்திசாலியாக ஆகின்றோம். தூய்மைதான் அனைத்திலும் முக்கியமாகும். ஆகையினால் தந்தை எச்சரிக்கின்றார், இந்த கண்கள் நம்மை ஏமாற்றிவிடக்கூடாது, இவற்றிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று. நாம் இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காமல் இருக்கின்றோம். புதிய உலகம் சொர்க்கத்தை நினைவு செய்கின்றோம். இந்த பழைய உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் வழிப்போக்கர்களாக இருக்கின்றோம். ஆத்மா அழிவற்றதாகும். ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம். இப்போது தந்தை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார். பழைய உலகம் முடியும் போது புதிய உலகத்தை உருவாக்குவதற்கு தந்தை வருகின்றார். நாம் அநேக முறை சக்கரத்தை சுற்றியிருக்கின்றோம். இப்போது தந்தை குழந்தைகளாகிய நமக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இப்போது தந்தையினுடைய கை கிடைத்திருக்கின்றது. ஞானம் கிடைப்பதின் மூலம் நாம் சத்தியுக புதிய உலகத்திற்கு செல்கின்றோம். இப்போது இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்போது நாம் தூய்மையற்ற மோசமான நிலையிலிருந்து மலராக, முட்களிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறாக நம்மை மாற்றுவது எல்லையற்ற தந்தையாவார். இது பழைய மற்றும் புதிய உலகத்தின் சங்கம யுகமாகும். பகவானுடைய நடிப்பும் கூட இந்த சங்கமகத்தில்தான் நடக்கின்றது. இப்போது நாம் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதை மனிதர்கள் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. நாம் இங்கே இந்த புருஷோத்தம சங்கமகத்தில் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டுதான் தேவதையாக ஆகின்றோம். நாம் இப்போது 84 பிறவிகளை முடித்துவிட்டோம் என்று அளவற்ற குஷி இருக்கின்றது. இது நிறைய பிறவிகளின் கடைசி பிறவியாகும். நாம் இப்போது மாயையிடம் எச்சரிக்கையாக இருக்கின்றோம். நமக்காக புதிய உலகம், சொர்க்கம்
உருவாகிக் கொண்டிருக்கின்றது. இப்போது நாம் புதிய உலகத்திற்கு செல்லப் போகிறோம். பிறகு எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அழகானவர்களாக ஆகின்றோம். தந்தையினுடையது அலௌகிக பிறவியாகும். பரமாத்மா கல்பம் கல்பமாக நம்முடைய தந்தையாக ஆகின்றார். அவரைதான் ஆசிரியர் ரூபத்தில் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கின்றார். நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். இது புருஷோத்தம சங்கமயுகம், கீதையின் யுகமாகும். இதில் தூய்மை மிக முக்கியமானதாகும். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து தந்தையாகிய பரமாத்மாவை நினைவு செய்தோமெனில் மாயையின் பாவ கர்மங்கள் அனைத்தும் பஸ்பமாகி விடுகின்றது. இப்போது தந்தையின் மூலம் நமக்கு எவ்வளவு ஒளி கிடைத்திருக்கிறது. நம்மை நாம் ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றோம். எல்லையற்ற தந்தையை நாம் நினைவு செய்கின்றோம். இப்பொழுது நம்முடைய புத்தியின் பூட்டு திறந்திருக்கின்றது. இப்போது நாம் புத்திவானாக ஆகியிருக்கின்றோம். நாம் தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகின்றோம். தந்தை நம்முடைய சேவையில் ஆஜராகி இருக்கின்றார். நாம் கேட்டுக்கொண்டதன் பேரில் தந்தை வந்து தூய்மையற்ற நம்மை தூய்மையாக ஆக்குகின்றார். மன்மனா பவ என்ற மிகவும் சகஜமான வழியை நமக்கு கூறுகின்றார். இப்போது நமக்கு அளவு கடந்த குஷி இருக்கின்றது. தந்தை நமக்கு தினம் தினம் ஸ்ரீமத் கொடுக்கின்றார். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. நாம் தைரியத்துடன் முன்னே சென்று கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது எதிர்மறையான சங்கல்பம் வருகின்றதோ அப்பொழுது அதனுடைய போக்கு மிகவும் வேகமானதாக இருக்கும். மிகவும் வேகமான சமயத்தில் சக்திசாலியான பிரேக் போட்டு மாற்றம் செய்யக்கூடிய பயிற்சியை நாம் செய்கின்றோம். நாம் நம்முடைய உயர்ந்த ஸ்திதியை உருவாக்குவதற்காக சங்கல்பங்களை நொடியில் நிறுத்துவதற்கான பயிற்சியை நாம் அதிகப்படுத்துகின்றோம். எப்பொழுது நம்முடைய சங்கல்பம் மற்றும் சம்ஸ்காரத்தை ஒரு நொடியில் எதிர்மறையானதிலிருந்து நேர்மறையானதாக மாற்றம் செய்கின்றோமோ அப்பொழுது சுய மாற்றத்திலிருந்து விஸ்வ மாற்றத்திற்கான காரியம் நிறைவடைகின்றது. நாம் தந்தையிடம் எப்பொழுதும் உண்மையாக இருக்கின்றோம். இப்போது ஏதாவது தவறு நடந்துவிட்டால் அதை மறைக்காமல் இருக்கின்றோம். கண்களை கவனமாக பார்த்துக் கொள்கின்றோம். எல்லையற்ற தந்தை நம்மை தூய்மையற்ற
மோசமான நிலையிலிருந்து அழகாகவும் முட்களிலிருந்து மலராகவும் மாற்றிக்கொண்டிருக்கின்றார். இப்போது நமக்கு தந்தையின் துணை கிடைத்திருக்கிறது. அவருடைய உதவியின் மூலம் நாம் விஸ்வ வைத்தரணி நதியை கடந்து விடுகின்றோம். பவர்ஃபுல் பிரேக் மூலம் ஒரு நொடியில் எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றம் செய்யக்கூடிய சுயமாற்றம் செய்யும் ஆத்மா நாம். நமக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சிரேஷ்ட மாற்றத்திற்கான சக்தியை காரியத்தில் கொண்டு வரும் உண்மையான கர்மயோகி ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.